கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து அங்கே இருக்கிற ஒரு தேனில் வந்துட்டு தேன் இருக்கா இல்லைன்னு வந்து செக் பண்ணுறான் பாருங்கள். ஒரு குச்சி வச்சு அதில் என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கா சரி கரெக்டாக தெரியுதா பாருங்கள். நாங்கள் இப்போ மரத்துக்கு அந்தரில் இருக்கோம். உயிரை பணைய வச்சு நான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த எடுத்துகிட்டு இருக்காரு வீரா சூரா. பாகுபலியில் நிற்கிற மாதிரி எப்படி நிற்கிறேன் பாருங்க. கொஞ்சமாக இருக்குது. தேன் கொஞ்சமாக இருக்குது, பூச்சி நிறையா இருக்குது. நீங்கள் தேனை சாப்பிட்ணுன்னா கொஞ்சமாக சாப்பிட்ணும். வளைக்க போகிறோங்க. நம்ம நிஜமாக வளைக்க போகிறோமா ராஜி? வளைக்க போகிறோம். நீங்கள் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி பயப்படக்கூடாது பூச்சி வந்தாலும். நான் ஃபஸ்ட்டு கீழே இறங்கி போயிடுறேன். இது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ராஜி. பார்த்தீங்கன்னா எவ்வளோ அந்தரத்தில் இருக்க பாருங்க. மரம் எங்கே இருக்குது கீழே, நாங்கள் எங்கே இருக்க பாருங்க. ராஜி கேர்ஃபுல். தேன் முக்கியம். உனக்கு என்னன்னாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு தேன் முக்கியம். இருக்கா தேன்? என்ன பண்ண போகிறப்ப? ஏன் என்ன பண்ண போகிற? டேய் கடிச்சிடும்டா. வேணாண்டா, வேணாம் ராஜி. மூஞ்செல்லாம் கடிச்சிச்சுன்னா ஒரு பெரிய பிரச்சனை. ப்ளஸ் தேன் இருக்கா? எப்படி செக் பண்ண? கடிக்குது பாரு. கடிக்குதா? ஓ, தேன் பிடிச்சி கடிச்சா வந்துட்டு தேன் இருக்குன்னு அர்த்தமா? இல்லை, கடிக்குது. தேன் இருக்குது, கடிக்குது. தேன் இருக்கிறதுனால அந்த பூச்சி கடிக்குதா? பாருங்க, இவன் வந்துட்டு இல்லை கடிச்சிடும்டா. வேணாம் ராஜி, கடிச்சிடும். அப்புறம் நாளைக்கு நான் வேலை போகணும். சாரி, நாளைக்கு நான் வேலைக்கு போகணும். வேணாண்டா. ஐயோ, பூச்சிலாம் பறக்குதுங்க. சத்தியமாக என்னால் முடியலைங்க. நானும் இப்படி ஆட்டிகிட்டு இருக்கேன். இல்லை என்னை வந்து கடிச்சிடும். ஒரு வழியாக தேனை வந்து அழிச்சிட்டாங்க என் ஃப்ரெண்டு. தேன் எவ்வளோ சிறப்பாக அழிச்சிட்டான் பார்த்தீங்களா? வேறு லெவலுங்க. எந்த ஒரு பூச்சியும் காயப்படுத்தாமல் ஈஸியான ஒரு முறையில் வந்து தேன் அழிச்சிட்டான். உண்மையிலே இவனுக்கு வந்து ஒரு ஆஸ்கார் அவார்டு வந்து கொடுக்கணும். இந்த வீடியோ யாராச்சும் கவர்மெண்ட்லேருந்து யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவனுக்கு ஒரு ஆஸ்கார் அவார்டு வந்து கொடுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேன் பூச்சை கூட காயப்படுத்தாமல் ஈஸியாக வந்து அழிச்சிட்டான். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பூச்சியும் வந்து இவனை கடிக்கலை. அதுதான் பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. வாவ், சூப்பர் ராஜி. பூச்சி எதுவும் இல்லை தானே? கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிம்பிளாக வந்து தேன் அழிச்சிட்டோம். தேன் இருக்குது, சூப்பர். அது என்னடா? சும்மா எடு. கீழே போட்டாடா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக வந்து தேன் அழிச்சிட்டான் என் ஃப்ரெண்டு. அழிக்கும் முறை எவ்வளோ ஈஸியான முறையில் வந்து ஒரு தேன் அழித்தோம். அதே சமயம் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா தேன் எந்த ஒரு பூச்சியுமே வந்து நம்ம காயப்படுத்தலை. அதுதான் வந்து பெரிய ஒரு இது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். எப்படி ராஜி, இந்த தேன் அழிக்கும் போது உனக்கு வந்து இந்த பூச்சி கடிக்கணும்னு உனக்கு தோணலையா? பயம் இல்லையா? இல்லை. ஏன் இதுக்கு முன்னாடி நிறையா தேன் அழிச்சு பழக்கமா? தேன் பூச்சியில் கடிச்சோன்னு நிறைய பேர் வந்துட்டு பயப்படுறாங்க. நீ வந்து எப்படி இவ்வளோ தைரியமாக போய் அழிச்ச? டீடா, நீ மட்டும் போக, நானும் வரேன். இப்படி போகிறான் பாருங்க, என்னை மாட்டி விட்டு. கட் பண்ணிக்கோ.